ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்னன்னா லீனியர் சார்ஜிங் சர்க்யூட். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக டிஜிட்டல் ஐசி மாதிரி டிஜிட்டலில் நிறைய சார்ஜிங் ஐசி பற்றி நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். இது வந்து டிஜிட்டல் சார்ஜிங் ஐசி கிடையாது. ஓகே, இதில் எந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலும் இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி எனேபிள் சிக்னலு இந்த மாதிரி அந்த பழைய நம்ம 6 லக் சார்ஜிங் ஐசி இருக்கு இல்லையா, அது போல் இது ஒரு சர்க்யூட் தான். ஸோ அந்த மாதிரி சர்க்யூட்லேயே இது வந்து கொஞ்சம் டெவலப்பான சர்க்யூட்டு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆட் பண்ணி இதில் வச்சுருப்பாங்க. ஓகே, இதில் சார்ஜிங் ஐசிக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சார்ஜிங் ஐசியோட இடத்துல இது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிரான்சிஸ்டர், பேக்கேஜ் டிரான்சிஸ்டர். ஓகேயா, இது ஒரு டிரான்சிஸ்டர், இது ஒரு டிரான்சிஸ்டர். ஓகே, அது போக கண்ட்ரோலுக்காக நம்ம 3 லெக் டிரான்சிஸ்டர் 2. இது வந்து கண்ட்ரோலிங்காக, இது எப்படி கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பார்ப்போம். இது வந்து பேக்கேஜ் டிரான்சிஸ்டர். ஓகேயா, இது ஒன்று, இது ஒன்று. இது 2 பேக்கேஜ் டிரான்சிஸ்டர், அப்புறம் சாதா டிரான்சிஸ்டர் 2. இது நம்மளுக்கு வந்து போர்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். போர்டில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, போர்டில் என்ன இது தெரியுதா உங்களுக்கு? ஓகே சார். இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லையே சார், இப்போ தான் சார் பார்க்குறேன். டெக்னோ என்ன மாடலில் இன்ஃபினிக்ஸ், வருது? டெக்னோ இன்ஃபினிக்ஸ் இந்த மாதிரி ஓகே ஃபோன்லலாம் வரும். ஓகே சார். ஓகே, ஸோ இதை பார்த்தோம்னா நம்மளுக்கு சார்ஜிங் ஏசி இல்லையான்ட்டு நீங்கள் சுற்றி சுற்றி தேடிட்டு போய் கொடுத்துருக்க கூடாது. வாரணியை பார்த்தா தெரிஞ்சிடும், இது பார்த்தா தெரிஞ்சிடும். இருந்தாலும் இது என்னங்கிற ஒரு ஐடியா இருக்காதுல்ல உங்களுக்கு? ஆமாம் சார், இது வரைக்கும் இல்லை சார். இது ரெண்டுமே என்னன்னா இது வந்து ஒரு பேக்கேஜ் டிரான்சிஸ்டர். ஓகேயா, ஓகே சார். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சர்க்யூட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸி தான். ஓகே, ஸோ நார்மலாக நம்மளுக்கு வரக்கூடிய வி பஸ்ஸு 5 வோல்ட் வரும். அது போக இதில் வந்து இந்த 2 சர்க்யூட்டு விசிடிடி அண்டு சார்ஜ் எல்டிஓ ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தோம், எம்டிகேல சார்ஜிங் செக்ஷனில் பார்த்தோம். அப்படி தானே? அதே தான். இதில் என்னென்னா பவர் ஐசி வந்து எம்டிகே 6357 சிஆர்வி. இந்த 6357 சிஆர்வி வர இடத்துலலாம் பூராமே இந்த 2 சர்க்யூட்டு சார்ஜிங் ரிலேட்டடான சர்க்யூட்டு. ஓகேயா, இதில் வந்து ஒரு டிவைடர் சர்க்யூட்டு 330 கிலோவும் அப்புறம் 39 கிலோவும் போட்டு ஒரு டிவைடர் சர்க்யூட் போட்டு அந்த 5 வோல்ட் வந்து டிவைட் ஆகி இங்கே எவ்வளோ வரும் அப்படின்னா 0.6 வோல்ட்டு இந்த விசிடிடி லைனுக்கு வரும். ஓகே, இது வந்து சார்ஜ் டிடெக்ட் ஆகிறதுக்காக உள்ள பின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த சார்ஜ் எல்டிஓங்கிற ஒரு இன்னொரு சர்க்யூட் வரும். இதில் 2.6 வோல்ட்டு இந்த சார்ஜ் எல்டிஓக்கு வரும். சார்ஜ் எல்டிஓக்கு இந்த 2.6 வோல்ட் கிடைச்சதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா இந்த ஃபியூயல் கேஜ் செக்ஷனை வந்து இது ஆக்டிவேட் பண்ணும். 2 சர்க்யூட்டும் கண்டிப்பாக இந்த 6357 சிஆர்வி எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இந்த 2 சர்க்யூட் கண்டிப்பாக வரும். சார்ஜிங் ஏசி எதுவானாலும் இருக்கலாம். பிக்யூ டைப்பு, பிக்யூ சீரிஸ் சார்ஜிங்காக இருக்கலாம், இல்லாட்டி 6371Pங்கிற எம்டிகே சார்ஜிங் ஏசியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி லீனியர் சார்ஜிங் ஏசியாக இருக்கலாம். எந்த சார்ஜிங் ஏசி இருந்தாலும் இந்த 2 லைன் கண்டிப்பாக இந்த பவர் ஏசிக்கு கண்டிப்பாக வரும். ஓகே, ப்ளஸ் ஓகே இந்த 5 வோல்ட்டு விபஸில் வரக்கூடிய 5 வோல்ட்டு ஓஇபி எல்லாம் தாண்டி எங்கே வரும் அப்படின்னா இந்த 2 டிரான்சிஸ்டரோட எமிட்டருக்கு போகும். இது வந்து எமிட்டர் பாயிண்ட்டு. இதில் வந்து எப்படின்னா ஒரு டிரான்சிஸ்டருக்கு எப்படி பின்டீட்டில் இருக்கும் அப்படின்னா ஒரு எமிட்டர் பாயிண்ட்டு, ஒரு கலெக்டர் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு எமிட்டர் பாயிண்ட்டு, ஒரு பேஸு, மற்ற 6 எண்ணம் என்னது கலெக்டர். ஓகே சார். இதுதான் உங்களுக்கு அதில் மாதிரி அதே மாதிரி தான் இதுவும். இந்த டிரான்சிஸ்டர் தான் இதுவும் இன்னொரு நம்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னொரு நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் பவராக இருக்கட்டுமேங்கிறக்காக, சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஆம்பியரை வந்து தாங்கிறதுக்காக. ஓகே, ஹை கரண்ட் கொடுத்தாலும் தாங்குற அளவுக்கு போடணுங்கிறக்காக என்னது ஒரு டூயல் இன்ஜின் மாதிரி. இன்ஜினில் 2 இன்ஜின் போட்டு இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது டூயல் ஐசி போட்டிருக்காங்க. ஒரு சார்ஜிங் ஐசிக்கு பதிலாக 2 பேக்கேஜ் டிரான்சிஸ்டரு டூயலாக போட்டிருக்காங்க. ஓகேயா, அந்த கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பின்னு எமிட்டர், ஒரு பின்னு பேஸு, மொத்தம் 6 பின்னுமே வந்து கலெக்டர். ஸோ அதே தான்